Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 874 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜெர்மா 66 வேற லெவல்ல போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாராலையும் சஞ்சயும் தொட முடியல, நம்ம ஆளுகளோட 1000 சன்னி கப்பலையும் தொட முடியல. ஏன்னா அடுத்தடுத்து அந்த டார்டே ஷிப்ஸ் எல்லாத்தையுமே நொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. சஞ்சயும் ஒரு வழியா கப்பல் கிட்ட வந்துட்டான். அவனை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். ஆனா அவன் வரத பார்த்தோன்னே எல்லாம் பீரங்கி வச்சு கண்டபடி அவனை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து பையன் படாத பாடுபட்டு எஸ்கேப் ஆகி ஒரு வழியா கப்பலுக்கு வந்து சேர்ந்துட்டான். சோ ஒரு வழியா சஞ்சயை காப்பாத்த வந்த டீம் சஞ்சியோட சேர்த்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சு. இனி இங்க இருந்து எல்லாம் சேஃப்டியா தப்பிச்சிட்டாங்கன்னா போதும். நம்ம லூஃபியை நினைச்சு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. அவன் வருவானோ மாட்டானோ, இல்ல அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாகி மாட்டிக்குவானோன்னு. ஆனா வந்துட்டால, வந்தவன் வாய வச்சுட்டு சும்மாவும் இல்ல. என்னப்பா உங்களுக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, இப்படி லேட் பண்ணிட்டீங்களாமா. உடனே அவ கடுப்பாயி வண்டியா திட்டுவான். அவன் இங்க உசுரோட வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இதுல இவனுக்கு நொன்ன வேற. நிஜமாவே நீ கட்டகுரிய தோக்கடிச்சிட்டியான்னு கேட்டா ஆமாம்பா. ஜிம்பையெல்லாம் அதை கேட்டுட்டு ஆடி போயிட்டான். ஏன்னா கட்டகுரி எவ்வளவு பெரிய பிஸ்தா, அவன் பவர் என்னன்னு கூடவே இருந்தவன் பார்த்திருக்கான். அதனால அவனுக்கு தெரியாம இருக்குமா என்ன. இதை சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா பல மணி நேரம் அந்த கட்டகுரி கூட சண்டை போட்டு செம்ம டயர்டு, பிளட் எல்லாம் வேற நிறைய லாஸ் ஆயிருச்சு. அதனால சாப்பர் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான். சஞ்சிக்குமே கையில அடிபட்டு இருக்குது, ரத்தம் போயிட்டு இருக்குது, வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கன்னு சொன்னா கேட்க மாட்டான். முதல்ல லூஃபிக்கு பாரு, எனக்கு அப்புறம் பாத்துக்கலாமா. நம்ம ஆளுக்கு சின்ன சின்ன அடிகள் மட்டும் தானே தவிர மத்தபடி எந்த ஒரு உயிர் சேதமும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் ஆயிரும் போல. ஏன்னா பின்னாடி இருந்து அந்த கப்பல்கள் எல்லாம் பயங்கரமா அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க இங்கே நின்னாங்கன்னா கன்ஃபார்மா ரவுண்ட் கட்டிடுவாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த நட்ஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அதான் பிக் மாமு வெட்டிங் கேக் இருக்குன்னு சொல்லி வந்து பூந்து விளையாட்டு போனாலே மொத்த பீனட் டவுனையுமே சம்பவம் பண்ணிட்டான். ஏகப்பட்ட பேருக்கு காயம். நிறைய பேர் இந்த பில்டிங் கடையில எல்லாம் மாட்டிக்குவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அமண்டே தான் வந்து காப்பாத்துவா. ஏன்னா அது அவளோட ஏரியா. பாவம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே எம்பரர் டெரிட்டரிக்குள்ள இருக்கவங்க. மத்தவங்களால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இவங்களோட லைஃப் ஸ்பேனை கொடுத்து பிக் மாமோட ஏரியாக்குள்ள இருக்காங்க. ஆனா கடைசியில அவளே வந்து சம்பவம் பண்ணிட்டு போனான்னா இது எப்படி ஏத்துக்க முடியும். இதுக்கு மூடிட்டு இவங்க வேற எங்கேயாச்சும் போயிடலாமே. குயின் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அமண்டே கூட கொஞ்சம் கடுப்புல தான் இருப்பா. அப்படியே கட் பண்ணா அந்த மஞ்சி ஐலாண்டு மாதிரி ஒரு சில பல ஐலாண்ட்ல எல்லாத்துக்குமே ஒரே குழப்பம். பிக் மாமோட டெரிட்டரிக்குள்ள சில பல ஐலாண்டுகள் இன்னுமே நாசமாகாம நல்லபடியா இருக்குது இல்ல. அங்க இருக்க மக்கள்லாம் வச்சுக்கோங்க, அவங்க யாராலையும் நம்ப முடியல. என்னன்னா வெட்டிங் கேக்க ரெடி பண்றதுக்காக ஸ்டெருசனுக்கு ஏகப்பட்ட நாள் ஆச்சு. அதுவும் அவன் ஒரு மாஸ்டர் செஃப், அவனுக்கே அந்த அளவுக்கு நாளா இருக்குன்னா குட்டிங் ஒண்ணு அவ்வளவு பெரிய வஸ்தாதெல்லாம் கிடையாது. அவளால எப்படி இதை பண்ண முடியும், அதுவும் சில பல மணி நேரத்துக்குள்ளேயே. அது மட்டும் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுன்னா அதனால எல்லா ஐலாண்டுக்குமே ஆபத்து. கட்டாலி ஐலாண்ட்ல இருக்கவங்க, ஐஸ்கிரீம் ஐலாண்ட்ல இருக்கவங்க அத்தனை பேருமே நடுங்கிட்டு இருப்பாங்க. பேசாம பிக் மாம் வரதுக்குள்ள நம்ம எல்லாருமே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு. ஏன்னா ஹங்கர் பேங்க் அட்டாக் அவளுக்கு வந்துச்சுன்னா அவ என்ன பண்ணுவான்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ பிக் மாம் ஃப்ளஃபி ஐலாண்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கிற மேட்டர் கூட இவங்களுக்கு தெரியுது. பரவாயில்ல, அப்பதானே எஸ்கேப் ஆறதுக்கும் வசதியா இருக்கும். ஆக்சுவலா ஃப்ளஃபி ஐலாண்டோட மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஃபோனு. ஆனா அவளை தான் இப்போ புடிச்சு விரட்டிட்டாங்களே. இப்ப வெட்டிங் கேக்கோட அங்கதானே போயிட்டு இருக்காங்க. அந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பிக் மாம் அவ்வளவு பெரிய கேக்ல வரத பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. எதுக்காக தேவையில்லாம கேக்க எங்க கொண்டு வர்றாங்கன்னு. ஏன் நம்ம உசுர பலி கொடுக்குறக்கா? ஓடுங்கடான்னு அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்க அந்த டைம் பேஜி ஒரு வழியா கேக்க கொண்டு வந்து சேஃப்டியா ஃப்ளஃபி ஐலாண்ட்ல வச்சிட்டான். இனி அவ வந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கொள்ளணும், இல்லனா அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க தப்பிச்சு போகணும். ரெண்டே ஆப்ஷன் தான். அவ பாத்தீங்கன்னா கேக்குன்னு சொல்லி அப்படியே துரும்பா இழைச்சு போயிட்டான். பிளாஷ்பேக்ல ஒல்லியா பார்த்தமே அந்த பிக் மாம் சைஸுக்கு போயிட்டான்னு வைங்க. ஆனாலும் அவளுக்குள்ள இருக்க அந்த வெறி இன்னும் அடங்கல. அப்படியே கேக்க பார்த்துக்கிட்டே வரும்போது கீழே தான் பெஜியோட கப்பல் நின்றுட்டு இருக்கும். அந்த நெருப்பு லைட்டா பட்டதுக்கே பெஜியோட கப்பல் கம்ப்ளீட்டா தீ பிடிச்சி எரிஞ்சிரும். எல்லாத்துக்குமே இதை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். வேற என்ன பண்றது, இவங்க கப்பலை இழந்தாதான் இவங்க எல்லாரும் தப்பிக்க முடியும். சோ அவன் கப்பலுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற வழியா பாப்பாங்க. பெஜி எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தப்பிக்கிறது ரொம்ப ஈஸின்னு வைங்க. பாடிக்குள்ள எல்லாத்தையுமே ஏத்தி வச்சுக்கிட்டானா அவன் ஒருத்த மட்டும் தப்பிச்சா போதுமே. அப்படின்னா ஒரு சின்ன போட்ல கூட அவங்க தப்பிச்சிடலாம். அப்படி அவன் ஆளுகளை பூரா ஏத்திட்டு வாங்கி இருந்து போலான்னு சொல்லி சிஃபோனை கூப்பிட்டா குழந்தைய ஒரு நிமிஷம் புடி, அவ கடைசி வரைக்கும் அவங்க அம்மா சாப்பிடறத பார்த்துட்டு தான் வருவேன்பா. அவனுக்கு நான் ஷாக் ஆகும். கடைசி வரைக்கும் இருந்தா என்ன ஆகும்னு தனியா சொல்லவா வேணும். சிஃபோன் வந்து இன்னுமே இந்த ஐலாண்ட அவளோட ஐலாண்டா தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏதாச்சும் இங்க ஆச்சுன்னா அதுக்கு அவதான பொறுப்பு. அதுக்காக தான் மேடம் வெயிட்டிங். இங்க பிக் மாமா பாக்கணுமே. அப்படியே துரும்பா இழைச்சு போயிட்டான். ஆத்தாடி எத்த தண்டிக்கு இருக்கிறவ எப்படி மாறி இருக்கா பாருங்க. நாக்குல பாத்தீங்கன்னா நயகரா வாட்டர் ஃபால்ஸே நாட்டியம் ஆடிட்டு இருக்குது. அவளுக்கு சந்தோஷம். இனிமேட்டு என் வழியில யாரும் வர முடியாது. வெட்டிங் கேக் எனக்கு தான், நான் சாப்பிட போறேன், ஆஹா ஓஹோன்னு. இன்னும் ஒரு மணி நேரம் இழுத்து இருந்தாங்கன்னா போதும் அவளே நாக்கு தள்ளி செத்துருப்பா போல. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஹோல் கேக் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க இருக்க மோண்டோரு பெரஸ்பரோக்கு கால் பண்ணி அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது, அந்த பெஜி யாரையும் நம்பாத, அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நம்ம அம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க.
கொடுக்குறாராமா. அவன் அந்த விளக்கெண்ணெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் சைலண்டா இருறான்னு முடியாத மாதிரி பேசுவான். என்னடான்னா பெட்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்ட் ஒண்ணு பண்ணால, அந்த பிளாஸ்டால அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அதை அவன் ஒழுங்கா கவனிக்காம விட்டதுனால இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டான். அதனால தான் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இந்த மாதிரி வெட்டிங் கேக் இப்போ ஃப்ளஃபி ஐலாண்ட்ல தான் இருக்குது. வெஜ்ஜியும் சிஃபோனும் அந்த கேக் அந்த ஐலாண்ட்ல வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா அந்த வெஜ்ஜி அதுல டெட்லியான பாய்சனை கலந்துருப்பான். இனிமேட்டெல்லாம் நம்மளால பிக் மாமா போய் தடுக்க முடியாது. தடுத்தா நம்ம உயிர் தான் போகுமே தவிர வேற எதுக்கும் வழி இல்ல. வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும்பா. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஆடி போயிருவாங்க. அப்படின்னா இந்நேரத்துக்கு அந்த கேக்ல பாய்சன் வச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவ செத்தான்னு வைங்க. இப்ப அந்த கேக் அவ தின்னா என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு அந்த கேக்ல பாய்சன் கலந்து அதை சாப்பிட்ட உடனே பிக் மாமா அங்கேயே மண்டைய போட்டுறணும். ஏன்னா அந்த பாய்சன் அஃபெக்ட் பண்ணாம கூட இருக்கலாம். அடுத்து அந்த கேக்கோட டேஸ்ட் மட்டும் கேவலமா இருந்துச்சுன்னா பிக் மாமோட ஹங்கர் பேங்க்ஸ் அட்டாக் வந்து ஸ்டாப் ஆகாது. அதனால சாட்டிஸ்ஃபை ஆகாம மொத்த கண்ட்ரியுமே அழியும். அது இல்லாம அடுத்து ஒருவேளை பாய்சன் அஃபெக்ட் பண்ணாம அந்த கேக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அப்ப வேணா இவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா ஒரு மிராக்கல் தான். அதனால பிக் மாமும் தப்பிச்சிருவா, இவங்களும் தப்பிச்சிருவாங்க. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. இப்ப எல்லாமே அந்த கேக்கோட டேஸ்ட நம்பி மட்டும்தான் இருக்குதும்பா. அங்க மோண்டோரு மத்தவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடும். ஏன்னா சிச்சுவேஷன் இவங்க நினைச்சதை விட அடுத்தடுத்து மோசமாகிக்கிட்டே தான் போகுது. இந்த மேட்டரை மொத்த ஐலாண்டுக்குமே சொல்லுவாங்க. ஆல்ரெடி நட்ஸ் ஐலாண்ட் அவ பண்ண வேலையில எல்லாருமே வீதியில இருக்கானுங்க. இதுல இதை வேற சொல்லின்னு வீதியை கிளப்பி விட்டவனே டோட்டோ லேண்டுக்கு என்ன ஆக போகுது, நம்மளாம் அழிய போறோமான்னு அத்தனை பேர்த்துக்குமே பதட்டம். இப்ப இவங்க நிலைமை கேக்க வச்சு சூதாட்டம் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்த மார்கனையும் ஸ்டசியும் காணும். ஆக்சுவலா அந்த மார்கனுங்கிறவன் ஒரு பயங்கரமான நியூஸ் ரிப்போர்ட்டர். அவனே பத்திரிக்கை வச்சிருக்கான். இந்த நியூஸ் எல்லாம் நாளைக்கு வெளியே போச்சுன்னா அது எம்பரருக்கு பெரிய அவமானம். அதனால அவன் எங்க ஓனாலும் சரி பொட்டனிலேயே போட்டு அவனை தூக்கிடுவாங்க. எந்த நியூஸ் பேப்பர்லயும் அவனால இந்த நியூஸ் வந்துடக்கூடாது. உயிரே போனாலும் சரி அவனை மட்டும் விட்டுறாதீங்க, அப்புறம் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிடுவான்னு ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி விடுவான். இங்க ஃப்ளஃபி ஐலாண்ட்ல இருக்கவங்க இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்காரா ஓடுறா சாமி ஓடுறான்னு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அவ்வளவுதான், அவ வந்துட்டா. அவ மூஞ்ச பார்க்கும் போதே எல்லாத்துக்கும் பீதி ஆகுது. இங்க சிஃபோன் வரமாட்டேன்னு சொன்னால வெஜ்ஜி இருந்துட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம உசுருக்கு தான் ஆபத்து, வா போலாம்பா. அவளுக்கு அந்த கேக் மேல நம்பிக்கை இருக்குதாமா, மெயினா நம்ம சஞ்சய் மேல. அவன் இந்த வித்தையெல்லாம் எங்க கத்துக்கிட்டான் எப்படி கத்துக்கிட்டான்னு தெரியல. ஆனா அவனோட குக்கிங் ஸ்கில் பெரிய பெரிய எக்ஸிகியூட்டிவ் செஃப் இருக்காங்கல்ல அவங்கள விட உயர்ந்ததா இருக்குது. எப்படி இருந்தாலும் பிக் மாமோட ஹங்கர் பேங்க்ஸ் அட்டாக் இங்க ஸ்டாப் ஆயிரும். அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம்பா. அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். பட் எப்படி இருந்தாலும் அவன் வந்தானா திருப்பி ஆப்பு வைக்க தானே செய்வான். அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு பெஜ்ஜி பயங்கரமா யோசிப்பான். இதுக்கப்புறம் இவங்க அந்த ஐலாண்ட்ல இருந்து சேஃப்டியா தப்பிச்சாங்களா, நம்ம ஆளுகளும் அங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.